வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 2 days ஆகுது நம்ம வீட்டு ஸ்பெஷல் போட்டு. 2 days 4 days ஆகுதுங்க. எங்கள் ஊருக்கு வந்ததுன்னு போடவே இல்லை. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரைஸ் தான். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸு, அதுக்கப்புறம் மார்னிங் கடைஞ்ச முருங்கைக்கீரை. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும், அதனால கொஞ்சம் தண்ணியாக கடைஞ்சிருக்காங்க அம்மா. அதுக்கு வந்து இப்போ வந்து தொட்டுக்க வந்து சிக்கன் செஞ்சுருக்காங்க, பெரட்டல் மாதிரி. ஏன்னா அவங்களோட மருமக பிள்ளை வந்திருக்கிறார், அதனால். அதுக்கப்புறம் இது வந்து நான் நேற்று வச்ச முள்ளங்கி சாம்பார். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த சாம்பார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நேற்று வச்ச சாம்பார்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டு ஸ்பெஷல் புடவையில் வந்திருக்கேன். புடவையில் எடுத்து வந்திருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுனால தான். சாப்பிட்டு கிளம்பிடுவோம், அதனால் ரொம்ப நாள் ஆகுதா, ஒரு 3 days ஆகுது, அதனால் இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு, அதை போடலான்னு வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த முருங்கீரை ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்தாவே கறி மீன் இதெல்லாம் ஆக்குவாங்க. நான் அதை ஏதாவது இந்த மாதிரி முருங்கீரைலாம் சமைச்சு கொடுங்கன்னு கேட்டால் சமைச்சு தர மாட்டாங்க. எப்பயோ வந்து கீரைலாம் உனக்கு செஞ்சு தருவேன்னா மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்கே எங்கள் வீட்டில் இருந்தாங்க காலையில், அதனால எனக்கு நான் கேட்டது வந்து முருங்கீரை கிடச்சிச்சு. இப்போ மதியம் அவங்க அதனால சிக்கன் எடுத்து சமைச்சிருக்காங்க. அப்புறம் இது என்ன பருப்பு குழம்பா, சாம்பார். நேற்று வச்சு சாம்பார் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் காலைல சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் வச்சுருக்காரு. ஊற்றிடாதீங்க, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால வச்சுருக்காங்க. இதுதான் இன்றைக்கி லன்ச் வேணும். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சூப்பரான லன்ச் வேணும். குழந்தை கட்டி உட்காரவே முடியல, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அழகாக இருக்குல்ல. ஓகே, இன்றைக்கி இதுதான் லன்ச் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் என்ன லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம்.